ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து எப்படி சிம்பிளாக வந்து வில்லேஜ் ஸ்டைலில் வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மீன், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பாறை மீன். இது வந்து 1 kg எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து தேவையான ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை வந்து ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து 2 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் வந்து மேஷ் ஆனதுக்கப்புறம் இந்த புளி கரைசல் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா கரைச்சிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து கிளறி விட்டுக்கலாம். இதில் உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வந்து கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து சின்சன் பார்த்துட்ருக்கோம், அதனால உங்களுக்கு வந்து சின்சன் சவுண்ட் கேட்கும். மீன்லாம் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். குழம்பு வந்து லைட்டாக கிளறிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் 5 to 10 minutes வச்சா போதும். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதை இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். ஓகே, 10 minutes ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.